ஆதி வீட்டு சமையல் நிகழ்ச்சியில் பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். வெல்லம் ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு துருவிய தேங்காய், திராட்சை சிந்து, முந்திரி பருப்பு சிறிது. பாசிப்பருப்பு குக்கரில் போடுறேன். காலையில் பாசிப்பருப்பு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது குக்கரில் போட்டு 3 விசில் நல்லா வேக வைக்கணும். பருப்பு தெரியாமல் நல்லா கொலையும்படியாக வேக வைக்கணும். இப்போது பாசிப்பருப்பு பாயாசம் பருப்பை நல்லா வேக வச்சிட்டேன். நல்லா குழஞ்சிருக்கு பருப்பு. நல்லா கொலைய வேக விடணும். இப்போ அடுத்து பொடி செஞ்சுருக்க வெல்லத்தை கொட்டுறோம். பொடி செஞ்சுருக்க வெல்லம், துருவிய தேங்காய், தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம். ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா தேவையான திருப்பியும் நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம திருப்பும் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். இப்போ அடுப்பில் வைக்கணும். பருப்பு, வெல்லம், துருவிய தேங்காய் இதையெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி வந்ததுன்னா கொதிக்க வச்சு இறக்கணும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிச்சு வரணும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு. போய் இறக்கிடணும். அடுத்து கொஞ்சமாக நெய்யை ஊற்றிக்கிறோம். கொஞ்சமாக நெய்யை ஊற்றிட்டோம். இப்போ திராட்சையை போடுவோம். முந்திரி, திராட்சை, விருப்பப்பட்ட ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். முந்திரி, இதையும் இதில் கொட்டிக்கணும். 1 கப்பு பாலை சேர்த்துக்கணும். பாலை சேர்த்துக்குவோம். இப்போ பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடும். இது சாப்பிட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதும் ஈஸி. 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். சூடான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.